இந்நிகழ்வுக்கு தலைமையேற்றுள்ள நம் இயக்கத்தின் அவைத்தலைவர் நான் பெரிதும் மதிக்கும் ஐயா ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அரிமா ஆர் நாகராஜ் அவர்களே, இயக்கத்தின் பொருளாளர் அண்ணன் செந்திலன் அவர்களே, நமது அடையாளம், நமது முகவரி, இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 7 இடத்துல மண்டல செயல்கள் கூட்டத்தை நம்ம நடத்துறோம். மண்டல வாரியாக பிரிச்சு நடத்துறோம். நம்ம இந்த செயல்கள் கூட்டத்துடைய நோக்கம் என்ன, எதற்கான இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம்? முதல் காரணம், முக்கிய காரணம், ஒரே காரணம், செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட சிறப்பா நடத்துகிறது. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த செயல்கள் கூட்டம். சென்னையில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அதை பத்தி விரிவா பேசியிருந்தேன். அங்க இருக்கிற இயக்க முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் மத்தியில விரிவா நான் பேசியிருந்தேன். இன்னைக்கு கொங்கு மண்டல செயல்வீரர்கள் உங்க முன்னாடி எப்படி அந்த மாநாட சிறப்பா நடத்த போறோம், அதுக்கு உண்டான விளக்கத்தை தான் நான் கொடுக்க போறேன். நான் கிட்டத்தட்ட 31 வருஷம் இந்த இயக்கத்தை நம்ம நடத்தியிருக்கிறோம். நீங்க நடத்தியிருக்கிறீங்க. நீங்க இல்லாம சாத்தியம் கிடையாது. எவ்வளவோ தியாகங்கள், உயிரிழப்புகள், சாதனைகள் நீங்க நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோம். 32வது வருஷம் இந்த உழைப்பு, இந்த தியாகம் வீண் போயிடக்கூடாது. அந்த ஒரே காரணம் தான் இந்த செப்டம்பர் 15 இந்த மாநாடு. நம்முடைய உயர்நிலை உறுப்பினர் நல்ல ஒரு கருத்தை அதாவது சுருக்கமா சொன்னார், ரத்தன சுருக்கமா சொன்னார். உங்களுக்கு சுயமரியாதை வேணுமா, தன்மானம் காக்கணுமா, இந்த இயக்கத்திற்கு அங்கீகாரம் பெறணுமா, சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடம் வேணுமா, செப்டம்பர் 15 தமிழகமே வியக்கும் வண்ணம் அந்த மாநாடு நடக்கும். அற்புதமா சொன்னார். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நம்ம சொல்றோம், ஒருத்தர் கூட சொல்றோம், இணையத்தில் பதிவு பண்ணும் போது விமர்சனங்கள் வைக்கிறோம். நம்ம மேலே நம்ம விமர்சனங்கள் வைக்கிறோம். நம்ம எல்லாம் நல்ல நோக்கத்துல தான், நல்ல எண்ணம் தான், தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தருடைய பணி, நம்ம செய்ய வேண்டிய கடமை, அதை நம்ம பல பேர் மறந்துடும். எல்லாருக்கும் நல்ல எண்ணம் தான். தலைவர் நல்லா இருக்கணும், இந்த இயக்கம் வலுப்பெறணும், நல்ல எண்ணம் தான். அதே வேளையில நிர்வாகத்துல பேசும்போது ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன். ஒரு உதாரணத்தோட சொல்லியிருந்தேன். சில மாதங்களுக்கு முன்பு திராவிட கழகம் அலுவலகத்துக்கு போகும்போது ஐயா வீரமணி அவர்கள் எனக்கு வரவேற்று பொன்னாட போத்துறார். அப்ப நான் எப்பயுமே கொஞ்சம் உயரம் இருக்கிறதுனால அவர் ரொம்ப கொஞ்சம் உயரம் கம்மி. அவர் எப்பயுமே தலை குடிவேன் நான், அது என்னுடைய அடிப்படை பண்பு. அப்போ தலை குடியும் போது அவரு
தம்பி நீங்க என்னைக்கும் தலை துணிய கூடாது, நிபந்தனைங்க இல்லையா, நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க சிரமப்படக்கூடாது, புரிஞ்சது எது இருந்தாலும் நீ புரிய கூடாது, நிமிர்ந்த நெஞ்சுடன் நிற்கிறது சொன்னாங்க. ஒரு பேர பிள்ளைக்கு சொல்றது அந்த அறிவுரை. ஆனா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகும்போது அந்தந்த ஊர் எல்லையில வரவேற்கிறாங்க. நம்முடைய கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளருடைய தலைமையில வரவேற்பாங்க. எல்லாரும் ஒரு துண்டு பொன்னாடை வச்சு அதுல பல பேர் நம்முடைய கட்சி மறுமலர்ச்சி திமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய சராசரி வயது ஆவரேஜ் ஏஜ் 60 வயசுக்கு மேலதான். அவங்கள கை இந்த இதுக்கு மேல தூக்க முடியாது. ஆனா தலைவர் பையன் வராரே, வரவேற்கிறோமே, துறைவைக்கு வராரே, அந்த ஆர்வம் அந்த பாசம் அப்படியே துண்டை எடுத்து கஷ்டப்படுவாங்க. பார்த்து பல இடத்துல பார்த்துருப்பீங்க. அது எனக்கு மனசுக்குள்ள அது ஒரு வேதனை. அந்த நேரத்தில் வந்து இவ்வளவு 31 வருஷம் பயணிச்சிருக்கிறோம். இதுல 90 விழுக்காடு இவங்க எல்லாம் வந்து தியாகம் தான் பண்ணியிருக்கிறாங்க. சில நேரங்களில் கட்சிக்காரங்க வந்து வருத்தப்படுவாங்க, என்னால இவ்வளவுதான் செய்ய முடியுது. இப்பயே பார்த்து இந்த நிகழ்வுலேயே மாவட்ட செயலர் பல பேர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு மாவட்ட செயலர் 10 லட்சம் சொல்றார், இன்னொருத்தர் 2 லட்சம் சொல்றார். பெரும்பான்மையான மாவட்ட செயலர்கள் 25,000. நீங்க பார்த்துப்பீங்க, நான் 25,000க்கு ஜாஸ்தியாக தான் கை தட்டுறேன். செய்ய நினைக்கிறாங்க, முடியல, வறுமை, வயது, முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கும் அவங்களுடைய ஒண்ணு பொருளாதார சக்தி இல்லாட்டி உடல் உழைப்பு கொடுக்கதான் செஞ்சுட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், எந்த பதவி இல்லாத வைக்கோங்கிற ஒரு மனுஷனுக்காண்டி அரசியல செயல்படுறவங்க நீங்க அத்தனையோட முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அரசியலை பிடிக்காது சொன்னது நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி தலைவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருதயத்தில் அந்த பேஸ் மேக்கர் அந்த மாட்டிருக்கும் பொழுது நான் கனடா நாட்டில் இருந்தேன். நான் குழந்தைகளோட என்னுடைய குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவருக்கு நான் அங்கிருந்து நான் சென்னைக்கு வந்து அவரை நான் பார்க்கிறேன். நான் ஒரு கடந்த அதுக்கு முன்னாடியே சில வருடங்களாகவே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. எனக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை, எனக்கு மாத்திரம் அவங்ககிட்ட பல பேருக்கு அந்த ஆசை, கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் சிங்கமா இருந்துட்டாரு, கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் சிங்கமா இருக்கணும்னு நினைக்கிறதா என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசை. நான் அவரை கூட இருந்து பாதுகாக்கணும்னு வந்தேன். பாதுகாக்கிறது ஒவ்வொரு மகனுடைய அந்த கடமை, இயற்கையை வர ரத்தத்திலே ஊடுறது. சாதாரணமாவே இந்த உலகம் வந்து ஒரு கொடிய உலகம், அரசியல் கொடியதும் கொடின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் உலகத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவரை பாதுகாக்கணுமே, அவருக்கு அவமரியாதை ஏற்பட்டக்கூடாது. நான் யாருமே சொன்ன மாதிரி சிங்கமா இருந்த கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் சிங்கமா வாழ்ந்துட்டு போனுங்கிற அந்த ஒரு உள்ள வேட்கை வரேன். ஒரு சகோதரர், ஒரு மாவட்ட செயலாளர் அப்ப சொல்றாரு, நீங்க அடுத்து நீங்க வரணும்னு சொல்றாரு. வாய்ப்பே கிடையாது, எனக்கு வந்து அரசியல் பிடிக்காது, அரசியல்வாதிகளை பிடிக்காது. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க வேற யாரா சொல்றேன், பட்டியல் போடுறேன், இவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, இத்தனை வருஷம் அவங்க எல்லாம் இத்தனை இயக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் யாராவது ஒருத்தர் நீங்க செயல்பட வைங்க. இல்ல அதுக்கு வாய்ப்பு கிடையாது, பல காரணங்களை அடிக்கிட்டு போறாங்க. நான் அப்போ ஒரு கருத்து சொல்றேன், நான் இந்த உலகத்துல எதற்கும் ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவும் உண்டு. மனித வாழ்க்கையும் அப்படிதான். எந்த ஒரு இயக்கம், எந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் உண்டு சொல்லும் போது அதிர்ச்சியா என்ன நீங்களே எப்படி சொல்றீங்களே, உங்க வாயால எப்படி வரணும்? அதுக்காக நான் எப்படி அரசியல் வர முடியும்? என்ன பேசுறீங்க? இதுதான் என்னுடைய கருத்து 8 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா உங்களுடைய நிகழ்வுக்கு உங்களுடைய இல்ல விழாவிற்கு வர, உங்களுடைய துயர நிகழ்வுகளுக்கு வர, நான் தலைவரால் வர முடியாத காரணத்தினால சில நேரங்கள்ல தலைவர் வரா
பரவாயில்ல, இத்தனை வருஷம் தலைவருக்காண்டி, இத்தனை 30 வருஷம் தலைவருக்காண்டி உழைச்சிருக்காங்க. அவங்க கேட்கறது குறைஞ்சபட்சம் தலைவருடைய மகன் அந்த நிகழ்வுக்கு வரணும். அந்த நேரத்தில் போகும் பொழுது உங்களுடைய அந்த மகிழ்ச்சி, துயரத்தில் நீங்க எங்க கூட்ட கலந்து அந்த துயரத்தை பங்கு போடுற அந்த சுவாபம் நான் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் அதை நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை, குடும்பத்துக்குள்ளேயே தந்தை மகனுக்குள்ளேயே சண்டை. ஆனா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்கிற குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு பாச உணர்வு உலகத்துல எந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு தலைவனும் கிடைக்க மாட்டான், இப்படிப்பட்ட தொண்டர்களும் கிடைக்க மாட்டேங்குது. பல நேரங்கள்ல ஒரு மாவட்ட செயலர் அண்ணன் பிச்சை, பேர் பிச்சை, அவருடைய மகன் இறந்ததார். மகனுக்கு வயசு 28 29 தான், கல்யாணம் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த பையனுக்கு வைத்தியம் பண்ணி தலைவர் வைகோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பையனை காப்பாற்றக்கூடிய எல்லா முயற்சியும் எடுத்திருந்தாங்க. ஆனா சில ஒரு வருடம் கழித்து அந்த பையன் இறந்துடுறாங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்துடுறாரு. 28 வயசு, கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் இருக்கு. அப்போ தலைவரால பயணிக்க முடியாத சூழ்நிலை, உடம்பு சரியாகும். அப்போ அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போறாங்க. நான் மனசுக்குள்ள ஐயோ 28 வயசுல பையன் இறக்குறாங்கன்னா அந்த தகப்பனாருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாருமா யோசிக்கிறப்ப அந்த வண்டியில பயணிச்சுட்டு போறேன். நான் என்ன நம்ம சொல்றது, என்ன ஆறுதல் சொல்றது அப்படி சொல்லும் போது அந்த துக்க வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க, எல்லா கட்சிக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்குள்ள நுழையிற அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பையன் இறந்த அந்த உடலுக்கு முன்னாடி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. மாவட்ட செயலர் கூட்டு போறாரு, அந்த பிச்சை கூட்டு போறாரு. கூட்டு போய் அழுகுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சமாதான வார்த்தைகளை சொல்றேன். நான் வெளியில வர்றாரு. அழுகையை முடிச்சுட்டு கதறி எடுத்துட்டு வெளியே வரும்போது அவர் முகம் மாறி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்டத்தட்ட 200 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. பல கட்சிகளை சார்ந்தவங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க தலைவர் பையன் வந்திருக்கிறார், முகத்துல ஒரு பெருமை. எனக்கு என்ன சொல்றேனே புரியல. நான் திரும்பி வாகனத்துல சென்னைக்கு போகும்போது ஒரு மணி நேரம் எனக்கு மனசு எப்படிதான் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்க. நான் பொருளாளர் செந்திலுக்கு அலைபேசியில் தொடர்பு நான் பேசுறேன். இந்த உணர்வு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது, சொந்த நம்ம குடும்பத்தில் கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாச உணர்வு, இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில நான் சந்திச்சதே கிடையாது. நான் இது போன்ற பல சம்பவங்கள் திருமண நிகழ்வுக்கு போறேன். அங்க அந்த நம்ம கட்சிக்கார நிர்வாகிகள் ஆனந்த கண்ணீரோட, நம்ம சொந்தக்கார கல்யாணம் பல கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். நான் உரிமையோட அண்ணன் வராரு, சித்தப்பா வராரு, ஒண்ணு விட்ட மாமா வராரு சொன்னவங்கள எதிர்பார்ப்பாங்க. ஆனா நம்ம இயக்க திருமணங்களுக்கு, பல திருமணங்களுக்கு போகும்போது நம்ம கட்சிக்கார நிர்வாகிகளுடைய மணமக்களுடைய தகப்பனாரோ தாயாரோடைய கண்கள் அந்த ஆனந்த கண்ணீர் பார்க்கும் போது இது போன்ற பல நிகழ்வுகள். அப்போ நான் ஒண்ணு என்னுடைய அப்பா யாருக்கே சொன்ன மாதிரி நம்ம பார்க்க நானும் ரசிச்சவன். நான் சின்ன வயசுல ரசிச்சவன், அவர் பார்த்து ரசிச்சவன். அவருடைய பேச்சு, அவருடைய வசீகரம், அவருடைய உழைப்பு, தொண்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு நானும் வியந்தவன் தான். ஆனா அதே நேரத்தில் சங்கடமும் பட்டிருக்கோம். பல சங்கடங்கள் அவர் மேல அவதூறுகள் பரப்பப்படும் பொழுது சங்கடங்கள் உங்களை மாதிரி நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பதான் அரசியல் மேல பல காரணங்கள்னால அது விரக்தி. ஆனா அந்த இந்த ஒரு சம்பவங்களுக்கு பிறகு சரி இனி எஞ்சிய நாட்கள், அதனாலதான் இயக்க தந்தைன்னு பெயர் வச்சார். எனக்கும் தந்தை, உங்களுக்கும் தந்தை. இயக்க தந்தைன்னு பெயர் வச்சது அதற்கான காரணம். இது ஒரு குடும்பம். இது போன்ற பாச உணர்வு எந்த உலகத்தில் எந்த இயக்கத்திலும் கிடையாது. வாழ்க்கையில் இனி எஞ்சிய நாட்கள் இந்த இயக்கத்துக்காண்டி நம்முடைய உழைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஆனா தயாரா இன்னைக்கு சொல்றேன், ஆங்கிலத்தில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க.
நான் மேடையில இருந்து பேசுறது கிடையாது. கல்லூரி காலத்துல கூட நான் மேடைக்கு வந்தது கிடையாது. நிறைய படிப்பேன், அரசியல் செய்திகளை நிறைய உருவாக்கிக்குவேன். ஆனா அந்த அனுபவம் பக்குவம் எதுவும் எனக்கு கிடையாது. எப்படி அரசியல் சார்ந்த நம்மளுடைய நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகளுக்கு பழகிறது, பத்திரிகையாளர் சந்திப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு சபையில பேசுறதா இருக்கட்டும், எப்படி நம்ம இடத்துல எந்த பெரிய சிறப்புகள் கிடையாது. ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய பேச்சாளர் தலைவர் வைகோ. அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி, பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு பாணி, டாக்டர் கலைஞருக்கு ஒரு பாணி. ஆனா தலைவர் வைகோக்கு இருக்கிற பாணி பாத்தீங்களா, அது யாரும் பக்கத்துல வர முடியாது. இன்றைய தலைவர்கள், இன்றைய இளம் தலைவர்கள், அண்ணன் திருமாவளவன் முதற்கொண்டு கொள்கை ரீதியா நம்ம மேல அவருக்கான ஒரு பிடிப்பு கிடையாது. கொள்கை ரீதியை வேறுபடுறோம். சகோதரர் சீமான் முதற்கொண்டு இன்னைக்கு தலைவர் வைகோடைய பாணி எல்லாரையும் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இயக்கத்துக்கு ஒரு நற்பெயர், இயக்கத்துக்கு ஒரு எதிர்காலம். அதுக்கப்புறம் நான் சரி நீங்க தான் அடுத்த தலைவரா, அந்த இது என் மனசு நீங்க சொல்லலாம். இந்த இயக்கம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும். அதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் விசுவாசம் இருக்க ஒவ்வொருத்தரும் தலைவர் என்னுடைய தோள்களை சுமக்கிறதுக்கு நான் தயாராக பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட விரைவை கொண்டு தனிப்பட்ட ஒரு ஆசைகள் எதுவுமே கிடையாது. சட்டமன்ற தேர்தல் வரும்போது சாத்தூர் தொகுதிகளுக்கு கொடுக்கப்பட்ட போது அதை மறுத்து டாக்டர் ரகுராமனுக்கு கொடுத்தவர். நாடாளுமன்ற தேர்தல் தெரியும், இன்னைக்கு பொருளாளர் பல பேருக்கு தெரியும். திருச்சி கிடைச்சதுன்னா வேற ஒரு வேட்பாளர் எனக்குன்னு சொல்லி வாங்கிட்டு எப்படி சாத்தூர் கொடுத்தோம் அதே மாதிரி திருச்சியை இன்னொருத்தர கொடுக்க போறதா சொல்லியிருந்தேன். ஆனா அன்னைக்கு நடந்த நிர்வாகத்துல அத்தனை பேர் சாத்தூர் போன்ற அந்த நிகழ்வு நடக்கக்கூடாது, மறுபடியும் அந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் நிர்பந்தப்படுத்ததுனால அன்னைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர். அதாவது விபத்துல அரசியலுக்கு வந்து நான் பெருமையில சொல்றேன், அது தவறு கிடையாது. அரசியல் விருப்பம் கிடையாது, வேட்கை கிடையாது. இந்த கால சூழ்நிலையால் அரசியலுக்கு வந்தவன் தான் இந்த துரை வைகோ. வந்த பிறகு நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அது நான் சொல்கிறேன். எந்த நோக்கத்துக்காண்டி வந்ததோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை இந்த துறை வைகோ ஒழுங்க மாட்டார். ஒரு கதை, ஒரு விவசாய குடும்பம், பாரம்பரியமான ஒரு விவசாய குடும்பம். 40-50 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் எல்லாரும் நம்ம விவசாயம் பார்த்தவங்க தான். விவசாயம் நல்லா இருந்தது, விவசாயத்துல வருமானம் இருந்தது. அது பொற்காலம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கெல்லாம் இந்த இவ்வளவு மருந்துகள்லாம் பயன்படுத்துறது கிடையாது. பருத்தி செடியில நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, பருத்தி செடியில நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது 6 அடிக்கு மேல பருத்தி செடிகள் வளர்ந்து சொல்லுவாங்க. அவ்வளவு வீரியமா இருந்தது, மண்ணோட நல்லா இருந்தது. அப்போ அந்த காலத்துல ஒரு விவசாய குடும்பத்துடைய ஒரு கதையை சொல்றேன். நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம், செல்வ செருப்போடு இருக்கிறாங்க. அந்த நாளடைவில் விவசாயம் நலிவடைஞ்சிட்டே வருது. விவசாயத்துல வருமானம் கிடையாது, பருவமழை பெய்யறது கிடையாது, பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யறது கிடையாது, பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை ஜாஸ்தி பெய்யுது. அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அது இருப்பு கையில் இருப்பு பணம் எதுவும் கிடையாது. சொத்துக்களை வீட்டில் இருக்க நகையை விற்கிறாங்க, செய்யற கடனை வாங்கி விவசாயம் பண்றாங்க. அப்போ அந்த விவசாயம் நலிவடைஞ்சிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல பிள்ளைங்க 2 பசங்க வறுமை, இருக்கிற சொத்து பத்து எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறத வச்சு ஏதோ விவசாயம் தெரிஞ்சது, விவசாயம் ஒண்ணுதான், அதான் விவசாயம் பண்றாங்க. அவங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வளர்ந்து வரும் பொழுது அவங்க என்ன முடிவு பண்றாங்க, வீட்டுல சில நேரங்கள்ல வறுமை ரொம்ப மோசமாகி 3 வேளை சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுற அந்த சூழ்நிலைக்கு அந்த விவசாய குடும்பம் தள்ளப்பட்டுறாங்க. 2 பசங்க சில நேரங்கள்ல அவங்க என்ன உணவு பகிரும் போது கூட முதல்ல அந்த
பசங்க 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இவங்க இருக்கிற மிச்ச மீதியை சாப்பிட்டுக்கிற, சில வேளை பசங்களுக்கு 2-3 வேளை சாப்பாடு கொடுத்து அவங்க இரவு நேரம் மட்டும் சாப்பிடுறது. அந்த வறுமையில அந்த குடும்பம் வாழுது. வருஷங்கள் ஆக ஆக ரொம்ப மோசமா போகுது சூழ்நிலை. அந்த பசங்க பள்ளிக்கு போறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல பள்ளிக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த இளைய மகனுக்கு சொல்றாங்க, எப்ப அண்ணனை படிக்க வைப்போம், அண்ணனை படிக்க வைப்போம், இருக்கிற காசு வச்சு அண்ணனை படிக்க வச்சு நல்ல இடத்துக்கு கொண்டு வரும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நல்லா ஆயிரும், அவன் படிச்சு வேலைக்கு போனா நம்ம குடும்பம் நல்ல இதுக்கு வந்த நிலைமைக்கு வந்துன்னு சொல்லிட்டு அவன் தம்பி இருந்துட்டு அந்த பையன் இளைய மகன் சொல்றான், பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நானும் கூட வந்து காட்டுல வேலைக்கு செய்ய வரேன், நான் அதனால அண்ணனே நீங்க பள்ளிக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனை மற்ற ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. சில நேரங்களில் வந்து உணவு இல்லாத பொழுது அந்த இளைய மகனும் அப்பா அம்மா கூட சேர்ந்து அந்த கூட இருக்க அந்த சாப்பாடு அண்ணனுக்கு வைங்க, அண்ணன் படிக்கிறாருல, கஷ்டப்படுறாருல, அவர் தான் நாளைக்கு மேலே நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு வந்து தம்பியும் அந்த அந்த அவனுடைய தம்பி என்ன பண்றானா, இருக்கிற அவனுடைய சாப்பாட்டையும் அப்பா அம்மா நீங்க கொடுத்துருங்க, அந்த மூத்த மகனுக்கே நீங்க கொடுங்க, எல்லாம் நானும் கூட பட்னியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தாய் தந்தை செஞ்ச அதே தியாகத்தை அந்த இளைய மகனும் செய்யறான். வருஷங்கள் ஓடுது. அந்த பையன் கல்லூரிக்கு போறான். கல்லூரிக்கு போய் ஒரு நல்லா படிக்கிறான், நல்ல வேலைக்கு போறான், பெரிய அரசு பொறுப்புக்கு வரான். அப்போ அந்த பையனுக்கு வந்து ஏன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு திருமணம் ஒரு வரன் வருது. அந்த ஊர்லயே அந்த பகுதியில மிக வசதியான ஒரு குடும்பம், மிராசுதார் குடும்பம். அவங்க இந்த பையன் மேல விருப்பப்படுறாங்க, இந்த பையனை நாங்க மருமகளை நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க திருமணத்துக்கு நீங்க சம்மதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மணமகளுடைய அந்த வீட்டார் வந்து அந்த பையனை வந்து கேட்கிறாங்க. அப்போ இவங்க எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, நாங்க உழைப்பு இருக்கு, நாங்க ஏதோ பண்ணியிருக்கிறோம், ஆனா எங்களால பெருசா வந்து அந்த அந்த பெண் வந்து இந்த வீட்டுல இருந்து இருப்பாளான்னு சொல்லும்போது, இல்ல நாங்க வீட்டோட மருமகனா அந்த மூத்த மகனை நாங்க கேட்கிறோம், நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் இங்க வீட்டுல தான் இருப்பேன், ஆனா இந்த வீட்டுக்குலாம் அதுக்கப்புறம் வரமாட்டாரு, வீட்டோட மருமகனை நாங்க பாக்குறோம், நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பு விட்டு உங்க மகனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கை கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ நான் வீட்டுல கலந்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய மூத்த பையனுடைய தந்தையார் சொல்றாரு. அப்போ குடும்பத்துல அவங்க பேசுறாங்க. அவங்க எல்லாரும் 3 பேர் ஒரே மாதிரி சொல்றாங்க. யாரு? அந்த தாய், தந்தை, இளைய மகன். அண்ணனுக்கு நல்ல வாய்ப்பு, மறுக்காதீங்கப்பா. அந்த மனைவி சொல்றாங்க, அவனுக்கு இதோட வாய்ப்பு, வாழ்க்கையா, பொண்ணு அழகா இருக்கு, இன்னார் குடும்பம், யாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது, பரவாயில்ல, அவங்களோட நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருந்தா நம்மள எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சம்மதிச்சு அந்த திருமணம் நடக்குது. அந்த மூத்த மகன் திருமணம் ஆகி அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போயிடலாம், நல்ல வசதியா இருக்கிறான். ஆனா இவங்க வறுமை தொடருது. இந்த வீட்டோட வறுமை இனிய மோசமாகுது. அந்த தந்தையுடைய வயசு ஜாஸ்தியா, ஒரு கட்டத்தில் உழைக்க முடியல தந்தையார். தந்தையுடைய உழைப்பையும் அந்த இளைய மகன் எடுக்கிறான். எடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாடுக்கு வேலைக்கு போறான். இதை முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய மதிநுட்பத்தால் உழைப்பால் நல்ல ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து அவன் நல்ல இடத்துக்கு அந்த குடும்பத்தை கொண்டு வந்தான். ஆனா அந்த மூத்த மகன் அதோட போனவன். ஆனா அதே அந்த இளைய மகனுக்கு ஒரு வேட்கையை உருவாயிடுச்சு. வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு ஏமாற்றம். நம்ம அண்ணனுக்காலே நம்ம எல்லாரும், அப்பா அம்மா எல்லாரும் நம்ம தியாகம் பண்ணவே, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க பொருளாதார உதவி பண்றது எதுவும் கிடையாது, நம்ம கூட இல்லையே, நம்ம காட்டின அந்த பையன் அந்த அண்ணனுக்கு காட்டின அந்த அன்பு எல்லாமே எல்லாம் வீண் போச்சு, எல்லாம் மறந்துட்டானேங்கிற அந்த ஒரு கஷ்டம் இன்னைக்கு பல இடங்கள்ல பார்க்கிறோம். பெற்றோர்கள் நம்ம எத்தனை எல்லா பல வீடுகளில் நடக்குது. அந்த தந்தைக்கு நல்ல ஒரு போடுறதுக்கு சட்டை பேண்ட் இருக்காது, வேஷ்டி இருக்காது, சட்டை இருக்காது. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நல்ல சட்டை போடணும், நல்ல பேண்ட் போடணும், ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல இதா போகணும், நல்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்கூல் அவனை சேர்க்கணும். ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசை மெழுகுவத்தி தான். பெற்றோர்கள் வந்து மெழுகுவத்தி தான். அந்த மெழுகுவத்தி என்ன, தன்னையே உருக்கி அது வெளிச்சத்தை கொடுக்கிறதா மெழுகுவத்தி. அதனால பல இடங்கள்ல திருமண விழாக்கள்ல சொல்லுவேன் நான், எதை இருந்தாலும் உங்களை தாய் தந்தையாரை மறக்கக்கூடாது. இன்னைக்கு முதியோர் இல்லம் சொல்லிட்டு ஊருக்கு ஊர் முதியோர் இல்லங்கள் வருது. எல்லா ஊர்களுடைய திருப்பூர்
இது ஏன் நான் சொன்னா, அந்த நமக்காண்டி உழைச்ச அந்த தாய் தந்தை என்னைக்கு நம்ம மறந்துடக்கூடாது. மறக்கக்கூடாத இயக்க தந்தை தான் தலைவர் வைகோ. அந்த மூத்த மகன் யாருன்னா, இந்த 31 வருஷம் இந்த கட்சிக்காக நம்ம எல்லாத்துக்கும் வேர்வை ரத்தம் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போனவன் தான் நீங்க போயிட்டு போனவன். போனவன் அப்படிதான், போனவன் அப்படிதான். ஆனா அந்த இளைய மகனுக்கு பாத்தீங்களா, நீங்க இவங்க நீங்க நம்ம தான் அந்த இளைய மகன். நமக்கு ஒரு வைராகியம் இருக்கணும். நம்ம விட்டு பிரித்து போனாங்க இல்லையா, அவங்க காலத்துக்கு முன்னாடியே இந்த நம்ம வாழ்ந்து காமிக்கணும். மறுமலர்ச்சி திமுக மறுபடியும் அதே உயரத்துக்கு வரணும். இதை சொல்ல சுருக்கமா சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அவருக்கு 81 வயசு ஆயிடுச்சு. நம்முடைய அண்ணன் சொல்லும் போது வயசுன்னு சொன்னாரு. வயசு சொல்லக்கூடாது. அவருக்கு இன்னைக்கும் ஒரு 20 வயசுக்கு இளைஞருக்கு உண்டான அந்த உணர்வு இருக்கு, அந்த வேகம் இருக்கு. ஆனால் உடல் ரீதியான அது வந்து யாரு சகாப்தங்களும் சரி, பெரிய பெரிய வயது மூப்புன்னு வந்துட்டுன்னா அது இயற்கை. எங்களுக்கு என்னன்னா 100 வயசு வரைக்கும் இருந்தது இயக்கத்தை வழிநடத்துற தலைவர் வைகோ. இந்த இயக்கத்துடைய வழிகாட்டியாக இருக்கிற தலைவர் வைகோ. அது பாதுகாக்கிறவர் 2.25 மணி நேரம் பேசினார்னா அது கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நீங்க மட்டும் பேசிட்டு போயிட்டீங்க, அடுத்து நான் 3 மணி நேரம் பேச போறேன். அடுத்து நீங்க 100 வயசு தாண்டி இயக்கத்தை வழி நடத்துறோம். உங்களுடைய அறிவுரைகள் தேவை, உங்களுடைய வழிகாட்டுதல் தேவை. அதான் பெரும்பாலும் நாங்க அவரை சமீபத்தில் அவருக்கு நாகர்கோயிலில் ஒரு திருமணத்துக்கு போய் தான் கீழே விழுந்து அவர் 6 மாசம் அவரால் வந்து செயல்பட முடியல. அந்த கட்டின அந்த கை உடைச்ச கையோட நாடாளுமன்றத்தில் போய் பேசினாங்க. மீனவர் பிரச்சனைக்காக யார் பேசணும்? மருத்துவர்கள் வந்து சொன்னாங்க, சார் 1 மாசத்துக்கு நீங்க ஓய்வு எடுக்கணும். என்னோட வாழ்க்கையில நாடாளுமன்றத்துக்கு போகாம இருந்தது கிடையாது. இன்னமே எதுவா இருந்தாலும் நாடாளுமன்றம் என்னுடைய தமிழ் மக்களுக்காக நான் கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு போனவங்க. அதனால வந்து இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் சிறப்பு அமையணும். நம்முடைய நான் நிர்வாகக்குழு சொன்னது என்னன்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செயல்படுங்க. ஒருத்தர் 10 லட்சம் கொடுக்கிறாருன்னா அதே வேண்டாம். உங்களால 10,000 5,000 1000 ரூபாய் கொடுத்த விட அந்த 1000 10 கோடிக்கு சம்பந்தம் கொடுக்கிறாங்க. முடிஞ்சது செய்யுங்க. இன்னொரு மாவட்டத்தில் நல்ல ஒரு அருமையான கருத்து வச்சிருந்தார். இன்னைக்கு நம்முடைய இயக்கத்தோடு பல பேருக்கு வயது மூப்பு, அவங்களால பெருசா பொருளாதாரம், ஆனா இனியும் வந்து செயல்படும் நினைக்கிறாங்க. அந்த பொருளாதாரம் இல்லையா, நாங்க தலைமைகள் இருந்து நாங்க கொடுக்கிறோம். நாங்க இயக்கத்தோட மற்ற இயக்கங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பிரியாணி குவார்டர் எல்லாம் சேர்த்தாதான் கூட்டத்துக்கு வராங்க. நம்ம இயக்கம் அப்படி கிடையாது. ஆனா அந்த வர்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை வந்து நம்முடைய தலைமைகளை உருவாக்கும், ஒரு கண்டிப்பா உருவாக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், அருமையான ஒரு அறிவுரை. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொடுங்க. நீங்க அந்த நிர்வாகத்தில் சொன்ன மாதிரி நீங்க 20 வண்டி சொல்றீங்களா, 20 வண்டி சொல்லிட்டு நீங்க 25 வந்தா சரி. ஆனா 20 வண்டின்னு சொல்லிட்டு 5 வண்டியில வராதீங்க. 4 வண்டி தான் சொல்றீங்களா, சந்தோஷம். 4 வண்டின்னு சொல்லிட்டு 1 வண்டியில வராதீங்க. 4 வண்டின்னு சொல்லிட்டு 10 வண்டி வந்தா இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆனா என்னது உள்ளதுபடியே சொல்லுங்க. ஏன்னா நீங்க 31 வருஷம் தலைவருக்காண்டி நீங்க எல்லா தியாகத்தையும் பண்ணிருக்கீங்க. நீங்க ஆளா வந்தாலும் போதும். ஆனா ஒரே ஒரு கணக்கு சொல்றேன் நான், குறைஞ்சபட்சம் 3 லட்சம் பேர் வரணும், 4 லட்சம் பேர் வரணும்னு சொல்றாங்களே, எப்படி அது சாத்தியம் நீங்க நினைக்கலாம்? நிர்வாகத்தோட ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் 2000 பேர், எல்லாரும் நடுத்தர வீட்டு சாதாரண வீட்டு கஷ்டப்படுறவங்க தான். ஆனா ஒரு திருமணம் வச்சுட்டா, குடிசை வீட்டு இருக்கவங்க கூட ஒரு திருமண நிகழ்வு குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர் வச்சு திருமண நிகழ்ச்சி நடத்துறீங்க. சாதாரண ஏழை பாலை கிராமத்தில் இருக்கவங்க ஒரு திருமண நிகழ்ச்சி வச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 பேர் வச்சு கூப்பிட்டு நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க. அதுதான் சொல்றேன், இது மறுமலர்ச்சி திமுகவுடைய ஒரு திருமண நிகழ்வு போன்ற. நீங்க ஒரு 2000 பேர் 200 பேரை கூப்பிட்டு வச்சு அது 4 லட்சம் பேர் கணக்கு வருது. எப்படி 2000 பொதுக்குழு ஏழை பொதுக்குழு உறுப்பினர்கள் 200 பேர் கூப்பிட்டு 4 லட்சம் பேர் கணக்கு வருது. அப்ப அந்த 3 லட்சம் 4 லட்சம் சாத்தியம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நீங்க சொல்லும் போது மாவட்டத்தில் பல பேர் 200 பேர் 300 பேர் சொன்னாங்க. அப்போ பல பேருக்கு அந்த சந்தேகம் வரும். நீங்க லட்சக்கணக்கில் சொல்றீங்களே, பழையபடி அந்த 94 96 எழுச்சி வரை எப்படி வர முடியுமா? கண்டிப்பா அந்த எழுச்சி வராது. ஆனா இன்னைக்கு குறைந்தபட்சம் அதுல வந்து ஒரு 3/4%
மாநகராட்சி கண்டிப்பா கொண்டு வர முடியுங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு வழிமுறைகள், அதுக்குள்ள திட்டங்கள் வச்சிருக்கிறேன். அடுத்த நம்முடைய ஒரு சகோதரர் மோகன்குமார் சொன்ன மாதிரி நம்ம செப்டம்பர் தானே, செப்டம்பர் 1க்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமிட்டு செயல்படுறோம். ஒவ்வொரு மாவட்டம் வாரியம் ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், கிளை செயலாளர் திட்டமிடணும். மாவட்ட செயலாளர் பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த மாநாடு ஒருங்கிணைக்கிறதுக்கு சரி அதுக்கு ஒரு குழு அமைக்க போறாங்க. தன்னார்வலர்கள் அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளருடைய கலந்துரையாட போறாங்க. ஒரு மாவட்டத்தில் எத்தனை வாகனங்கள் வரப்போகுது, எத்தனை பேர் வரப்போறீங்க எல்லாம் கணக்கிட்டு செஞ்சு தமிழ்நாடு வியக்கும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான மாநாடு கண்டிப்பா நடைபெறும் நம்பிக்கை. போன வருஷம் மதுரை மாநாடு சிறப்பா நடந்தது, ரொம்ப சிறப்பா நடந்தது. நம்முடைய பூமி என்ன நல்ல சிறப்பா செஞ்சிருந்தார். ஆனா அந்த மாநாடு விஞ்சும் அளவுக்கு திருச்சி மாநாடு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தலைவர் வன்னிக்காட்டுக்கு போகும்போது உயிரை துச்சமா நினைச்ச வன்னிக்காட்டுக்கு போனார். அங்க போய் சொன்னது சமீபத்தில் ஒரு நாள் நான் அந்த சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இயக்கத்தோட யாரோ ஒருத்தர் அவர் அங்க பேசுறத சுருக்கமா போட்டு ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டிருந்தார். அதுல ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு டக்குனு இந்த நேரத்துல அது பட்டுச்சு. இயற்கை வரதான் எனக்கு. சில பேருக்கு இயற்கைன்னு சொல்லுவீங்க, சில பேர் இறைவன் சொல்றேன். நான் இறைவன் தான் சொல்றேன். நான் அந்த இறைவன் அருள் நினைக்கிறேன். அந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த இது வந்தது. அவர் சொன்ன வார்த்தை பாரதிதாசனுடைய அந்த கவிதை வரிகளை சொல்றார். எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுக்க, புலியன செயல்பட புறப்படுங்கிறதா அவருடைய அந்த வாசம். எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுக்க, செயல்படு, புறப்படு வெளியே அங்கிற வார்த்தைகள் தான் அந்த வாசம். இன்னைக்கு நம்ம எளின்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். செப்டம்பர் 15க்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களுடைய இதை மாத்திக்குவாங்க. படையை திருச்சிக்கு, திருச்சி மாநாடை திருப்புமுனை ஆக்குவோம். எழுச்சி பெறுவோம், அங்கீகாரம் பெறுவோம். பறக்கட்டும் பறக்கட்டும்.